தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் முருகபக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதியா அல்லது மறுப்பா என்ற முடிவை 2 நாட்களில் தெரிவிக்க வேண்டும் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரையில் 22ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள முருகபக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதியா அல்லது மறுப்பா என்பதை 12ஆம் தேதிக்குள் அறிவிக்குமாறு மதுரை மாநகர காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். பாலவேல், அதாவது வருகிற ஜூன் 22ஆம் தேதி மதுரை ரிங் ரோட்டில் உள்ள அந்த திடலில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாடு நடைபெறுவதில் 22ஆம் தேதியிலிருந்து முன்னதாக 10 நாட்கள் அறுபடை வீடு செட் அமைத்து காலை மாலை பூஜை செய்து பக்தர்களை அனுமதிக்க கோரி பணியில் நடந்து வந்தது. இதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதற்கு அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜூன் 22ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த முருகபக்தர் மாநாட்டிற்கே தற்பொழுது வரை அனுமதி கொடுக்கவில்லை. காரணம் நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து வருகின்றனர். ஒரு வினாவில் 2 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று உள்ளது. ஒரு இடத்தில் 20,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று உள்ளது. எனவே போதிய பாதுகாப்பு வசதி வழங்குவதற்கு தேவையான தகவல்களை வழங்க வேண்டும். முக்கிய விஐபிகள் யார் யார் வர உள்ளார்கள் என்று தெளிவுபடுத்த வேண்டும். சமீபத்தில் பெங்களூரில் IPL கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்தனர். எனவே இதை கவனத்தில் கொண்டு தேவையான தகவல்களை அளித்தால் 2 நாட்களில் நாங்கள் உரிய முடிவு அறிவிக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த செட் அமைப்பதற்கு நாங்கள் எவ்வாறு அனுமதி கொடுக்க முடியும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பில் நாங்கள் மேலும் 3 நாட்கள் அனுமதி கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஒவ்வொரு தனியார் நிகழ்வுக்கும் போலீசார் பாதுகாப்பு கேட்பது தேவையற்ற மனித உழைப்பை வீணடிக்கும் செயலாக உள்ளது. ஏன் இது போன்ற நிகழ்வுகளுக்கு போலீசாரிடம் கட்டணம் வசூலிக்க கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி மேலும் அரசியல் அமைப்பு மற்றும் ஜனநாயக முறைப்படி இது குறித்து மனு குறித்து காவல்துறை உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறி மேலும் வருகிற 2 நாட்களில் வருகிற 12ஆம் தேதிக்குள் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா என்பது குறித்து முடிவு எடுத்து அறிவிக்க வேண்டும். அதன் பிறகு 13ஆம் தேதி இந்த செட்டு அமைக்க அனுமதி கோரிய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அவ்வாறு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கவில்லை எனில் அந்த மனுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறினார். மேலும் தற்பொழுது அந்த முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள இடத்தில் செட்டு அமைக்கும் பணிகள் தொடங்கலாம். ஆனால் எந்தவித பூஜைகளும் நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் பாலவேல். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.